இந்த 10 நாட்கள் திருவிழாவே தத்துவங்களை கொடுக்கக்கூடியது தான். பஞ்ச கிருத்தியங்கள், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம்னு சொல்லக்கூடிய 5 விதமான கிருத்தியங்களை ஒட்டி தான் நடக்கிறது. இந்த திருவிழாக்களுடைய விசேஷம் என்னன்னா, எல்லாருக்கும் தீட்சை கொடுக்க முடியாது. தீட்சையிலேயே உயர்ந்தது சிவதீட்சை. அந்த சிவதீட்சையில் சொல்லக்கூடியது சாம்பவி தீட்சைன்னு சொல்லுவார். எல்லா மந்திரங்களிலும் உயர்ந்தது தான். எல்லா மந்திரங்களை விட சாம்பவி மந்திரம் ரொம்ப உயர்ந்தது. அந்த சாம்பவி மந்திரத்துக்கு மேலே எதுவும் கிடையாது. அந்த சாம்பவி தீட்சைன்றது இந்த திருக்கோவிலுடைய உற்சவங்கள்லாம் தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைச்சிடுறது. அதனால் இந்த உற்சவத்தில் கலந்துண்டு சாமியை தரிசனம் பண்ணும் பொழுது அவளுக்கு அந்த சாம்பவி தீட்சை கிடைச்சிடுறதான். சில பேருக்கு தீட்சை முடியாது. அவள் எல்லா ஆகாரங்களும் சாப்பிடுவா, எல்லாம் இகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாள், உலகியல்ல. அது மாதிரி இருக்கிற குழந்தைகள்லாம் எப்படி விட முடியும்? தன்னை நினச்சிட்டே இருக்கிற குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். தன்கிட்டக்க பிரியம் இருந்து அதே சமயத்தில் உலகத்திலையும் ஈடுபாடு கொண்டுண்டு உலகியல்லையும் ஆசையோடு இருக்கிற குழந்தைகளை எப்படி ஒதுக்க முடியும்? ஒரு தாயாருக்கு எல்லாரும் குழந்தைகள் தானே. அதனால் இந்த உலகியல் குழந்தைகளுக்கோசரமே இந்த விழா நடத்துகிறார். இந்த விழா பண்ணும்பொழுது, இந்த விழாவை தரிசனம் பண்ணும் பொழுது அவளுக்கும் தீட்சை கிடைக்கிறது. சாம்பவி தீட்சைன்னு சொல்லுவாள். அந்த தீட்சை கிடைக்கிறது